நீங்கள் ஒரு 20,000 பட்ஜெட்டில் நல்ல ஃபோன் வாங்கலாம்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ணில் இந்த ரெண்டு ஃபோனுமே இருக்கும். ரியல்மியோட P4 அண்ட் மோட்டோவோட G96. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மோட்டோ தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்லிம்மாகவும் லைட் வெயிட்டாகவும் அந்த முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமான கர்வ் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பக்கம் ரியல்மியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஃபோன் இன்ஸ்பயர் டிசைன் மாதிரி இருக்கும். அண்ட் முன்னாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாட்டான பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. பட் முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோவில் 7S Gen 2 தான் கிடைக்குது. பட் ரியல்மியில் 7400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு டே டு டே டஸ்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் ஒரு சில லேக்ஸ் வந்து இருக்குது. பட் ரியல்மியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸுமே உங்களால் சாலிடாக இந்த ஃபோனில் விளாண்டுக்க முடியும். பட் மோட்டோலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கேம்ஸ்லாம் விளாண்டுக்க முடியும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல்மி P4 அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. பேட்டரி சைடு வந்தோம் அப்படின்னா மோட்டோவில் 5500 mAh தான் இருக்குது. பட் ரியல்மியில் 7000 mAh 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ சார்ஜ் ஆகிறதுலையும் சரி பேட்டரி லைஃப்லையுமே சரி இந்த இடத்துல ரியல்மி தான் வின் பண்ணுது. பட் இந்த ரியல்மியில் ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதோட கேமராஸ் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. மோட்டோ கூட கம்பேர் பண்ணும்போது ரியர் கேமராவும் சரி செல்ஃபி கேமராவும் சரி மோட்டோ தான் ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் பார்த்து இந்த ரெண்டு ஃபோனில் ஒரு ஃபோனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.